பாடகர்கள் சபையை அழிப்பதற்கு லூசிபருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இன்னைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது நான் சொல்லலைங்க, இது பரலோகத்திலிருந்து தேவன் சொன்ன, வெளிப்படுத்தின, பல முறை சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணம், அதாவது இன்னைக்கு தடைப்பட்டு இருப்பதற்கு காரணம் இந்த பாடகர்கள். இவர்கள் யாரு? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இவர்கள் நடத்தப்படல. இவர்கள் லூசிபருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பிதாவுடைய வீட்டை வியாபார ஸ்தலமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கிற உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சத்தியம் தெரியாதனால உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பாடல் இனிமை, பாடல் பரலோக இனிமைன்னு சொல்லல. அதாவது ஆண்டவர் 5 விதமான ஊழியர்களை தவிர இந்த புதிய ஏற்பாடுக்கு வேற யாரையும் ஏற்படுத்தல. அதனால தேவ பிள்ளையே, இந்த பாடகர்கள் இவர்கள் யார் அப்படின்னா கள்ளர்கள். இவர்கள் பக்க வழியாக சபையை பாழாக்குகிற லூசிபருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். இயேசு தன்னோடு கூட பாடகரை வைத்துக் கொள்ளல. அவர் 12 அப்போஸ்தலர்களை உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும், 70 சீஷர்களை உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், என்ன தேவன் இதற்காக தான் தேவன் 12 அப்போஸ்தலர்கள் 70 சீஷர்களை தெரிந்து கொண்டது. நோக்கமே இதுதான். சுவிசேஷத்தை அறிவிக்க, ஜனங்களுக்கு உபதேசிக்க, வியாதி பிணியில் இருந்து, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்க. ஆனா இன்றைக்கு இது எல்லாம் மாற்றப்பட்டு இன்றைக்கு என்ன அப்படின்னா, பாடல்கள் மூலமாக சபை பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பரலோகம் சொல்லுகிறது. நான் சொல்லல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நல்ல பாடகர்கள், வயதான பாடகரையும் காண்பித்து, இப்ப இருக்கிற இளம் பாடகர்களை காண்பித்து, நீங்க எல்லாம் டிவில பார்த்திருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம், சாத்தானை சபைகளை கொண்டு வருவோம், லூசிபரினாலே நிறைந்திருப்போம், சபைகளை பாழாக்குவோம் என்று அவர்களுக்கு தெரியாமல் லூசிபர் ஆவியினாலே நிரப்பப்பட்டு இன்றைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பரலோகம் சொன்னிச்சுது. அது நடக்குது. அதையெல்லாம் பார்த்து கொண்டு தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்ட பின்பு இது நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு லூசிபர் சபையில என்ன பேசணும் அப்படின்னா, சபையில சத்தியம் பேசணும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் பாடல் வீடு என்று வேதம் சொல்லல, பிதா அப்படி சொல்லல. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் பாடகர் வீடு, பாடல் வீடு, இசை அமைப்பாளர் வீடு அப்படி சொல்லல. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜாபா வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜாபா வீடு இன்றைக்கு லூசிபருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அதை கல்லர் குகையாக, பாடகருடைய வீடாக, இன்னைக்கு லூசிபருடைய வீடாக மாட்டிவிட்டு சொல்றாங்க இதெல்லாம் சபை. அதனால தான் சொல்லுகிறேன், அது சபை கிடையாது, அது களியாட்டி கூடம். அது களியாட்டி கூடம். அங்க ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் சபையில பேசுகிறாரு. பாடகர் வீட்டுல லூசிபர் என்ன செய்யறான்? அவன் லீட் பண்ணி கொண்டு போகிறான் பாடகர்களை. இங்க ஜபா வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாங்க? வழி நடத்தி லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெபம். அவர் வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு இங்க நடக்கிற அட்டகாச அநியாயங்களை பார்த்து அவர் பிதாவின் இடத்திலே மனுஷனை கொண்டு வேண்டுதல் செய்கிறவராக. ஆமா தேவ பிள்ளையே, உன்னுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவியிலே என்னது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது தான் ஜெப வீடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, இன்றைக்கு அதாவது லூசிபருடைய ஆவியினாலே நிரம்பி ஜெப வீடுகளை இன்றைக்கு பாழாக்கி 99% இன்றைக்கு களியாட்டு கூடங்கள் திரளாய் காணப்படுகிறது. அங்கே நீங்க பாப்பீங்க அப்படின்னா கூட்டங்களும் திரளாய் போவார்கள். சத்தியம் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற தேவனுக்கு, அதாவது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக 1 தீமோத்தேயு 3:15 படி சபை எப்படி இருக்குன்னு அப்படின்னா, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். அங்க சத்தியத்தை பேசக்கூடிய சபைகளுக்குள்ளே எப்படி இருப்பார்கள் என்றால் கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, அங்க லூசிபருடைய இசை முழக்கத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படாது.
முடியாது. அங்கே ஆவியானவர் அங்கே வழி நடத்துவார். ஆவியானவர் சபையிலே சத்தியத்தை பேசுவார். அங்கே வருகிற ஜனங்களுடைய இருதயங்கள் குத்தப்படும். அவர்கள் தன் பாவ உணர்வை அடைந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ அநித்தியமான காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று அங்கே போதிக்கப்படும். ஆனா இங்கே என்ன அப்படின்னா, லூசிபர் நடத்துகிற இந்த பாடகர் வீடு எப்படி இருக்கிறது என்றால், இது லூசிபருடைய வீடு, இது களியாட்டி கூட. ஆனா ஜனங்களுக்கு இது சபை என்று இன்றைக்கு உபதேசித்து வசனம் தெரியாத ஜனங்கள், ஆமா அப்பாவி ஜனங்கள், பூவும் பிஞ்சியுமான ஜனங்கள். நம்ம வாசிக்கிறோம், எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா உன்னத பாட்டு 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளை சிறு நரிகளை என்ன செய்யுங்க, நமக்கு பிடியுங்கள் என்று உன்னத பாட்டு 2:15 சொல்லுகிறது. ஆமா, யாரு திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரி சிறு நரி நமக்கு பிடிங்க. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சியுமா இருக்கிறது. எப்படி இருக்கிறாங்க விசுவாசிகள்லாம்? சத்தியம் தெரியாம இன்னைக்கு பூவும் பிஞ்சியுமா இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு திராட்சை தோட்டமாகிய சபையானது பிதாவுடைய திராட்சை தோட்டம் இன்னைக்கு குழி நரிகளினால சிறு நரிகளினால இன்றைக்கு லூசிபருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட இந்த பாடகர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் பாடகர் வீடு, பாடல் வீடு என்று எழுதப்படல. ஆமா, மார்க்கு 11:17 சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இதை பாடகர் வீடாய் மாற்றி லூசிபர் ஆவினாலே இன்னைக்கு நிரப்பப்பட்டு இன்னைக்கு அவனுடைய இசை முழக்கம் மேல வாத்தியங்கள் இது எல்லாவற்றினால இன்றைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இவர்கள் நிமித்தமாக பாலாய் போய் கொண்டிருக்கிறது. இது ஜனங்களுக்கு என்ன செய்யல அப்படின்னா ஒன்னும் தெரியல. ஏன்னா அவர்கள் பூவும் பிஞ்சியுமாக இருக்கிறார்கள். நம்ம வாசிக்கிற ஆமோஸ் 5:23 என்ன சொல்லுதுன்னா, உன் பாட்டின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணையின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் பாட்டின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணையின் ஓசையை நான் கேட்க மாட்டேன்.